நீங்கள் எவ்வளோதான் மார்னிங் ஸ்கின் கேர் நைட் ஸ்கின் கேர்னு எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் இந்த 3 மிஸ்டேக்ஸை பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் டபுள் கிளென்சிங் பண்ணாமல் இருக்குது. டபுள் கிளென்சிங் ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணணும்னு சொல்லிடுறேன். கிளாத் போர்ஸ் அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் டர்ட் இதெல்லாமே வந்து எப்படி நடக்குதுன்னா, நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ப்ராப்பராக நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸை அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் விடுறதுனால தான் வந்து டெஃபினட்டாக வந்து கிளாக்டு போர்ஸ் வருது. கிளாக்டு போர்ஸ்னால் நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த குட்டி குட்டி ஓட்டை இருக்குல்ல, அந்த துளை வழியாக வந்துட்டு நம்ம டர்ட்ஸ் எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகும். அதை வந்து ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணனா தென் நீங்கள் என்ன தான் அதுக்கு மேலே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஆக்னே அண்ட் பிம்பிளுக்கு மெயின் காஸ் இதுதான். செகண்ட், ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன். இப்போ வந்து நான் சூப்பராக என்னோட ஸ்கின்னை வந்து நான் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறேன், நிறைய வந்து இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிங்கனாலுமே உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆக போகுது. ஸோ மேக் ஷோர் ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதீங்க. வெதர் இட்ஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்க்ரப் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. தேர்ட் மிஸ்டேக், நாட் எனஃப் ஹைட்ரேஷன். ஸோ இப்போ வந்து டீஹைட்ரேட் ஆகுறனால தான் நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை அண்ட் ரொம்ப டல்லாக வந்து தெரியுது. அண்ட் எஸ்பெஷலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ட்ரை ஸ்கின் பர்சனாக ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டீஹைட்ரேஷன்னால. ஸோ மேக் ஷோர் யூ ட்ரிங்க் எனஃப் வாட்டர். வாட்டரை தாண்டி நிறைய ஹைட்ரேஷனுக்கு நீங்கள் ஏதாச்சும் இன்டேக் எடுத்துக்கோங்க அண்ட் ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள் ஸ்கின்னை. தட் பீங் செட், ஐ வில் see you all in my next video. Bye.